கிருஷ்ணகிரி மாவட்டம் குள்ளம்பட்டி அடுத்த சின்ன அலேரா அள்ளி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 500க்கும் மேற்பட்ட வாழைகள் சூறாவளி காற்றில் சேதமடைந்ததால் விவசாயி ஐயப்பன் வேதனையடைந்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் குள்ளம்பட்டி அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 500க்கும் மேற்பட்ட வாழைகள் சூறாவளி காற்றில் சேதமடைந்திருக்கிறது. இது குறித்து விவசாயி என்ன தெரிவிக்கிறார், அது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. மோகன், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சமீபத்தில் வீசிய பலத்த சூறாவளி காற்று மற்றும் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள், தென்னை மரங்கள் முறிந்து பெரும் சேதமடைந்துள்ளது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் குள்ளம்பட்டி அடுத்த சின்ன ஆலேரள்ளி பகுதியை சார்ந்தவர் ஐயப்பன். இவரது தனது 1 ஏக்கர் நிலப்பரப்பில் கடந்த 10 மாதங்களாக பயிரிட்டு நல்ல முறையில் பராமரித்து வந்தார். அந்த வாழை மரங்கள் இரவு பெய்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்து விவசாயிக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இவருடைய வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார் மோகன். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். வாழைமரம் நேற்று 6:50க்கு சூறாவளி காற்று இப்போ ஆலங்கட்டி மலையெல்லாம் பயங்கரமாக 1 ஏக்கரா நான் வாழை மரம் வச்சுனுங்கிறேன். அதில் நேற்று அடித்து காற்றுல மொத்தமாக எல்லாம் சாஞ்சி பூரமே போயிடுச்சு. 500 மரமும் அதில் ஒரு காய் கூட உதவாது ஆலங்கட்டி மலை ஆகி மொத்தமாக இதாகிடுச்சு. அதுக்கு மேலே நான் அதில் என் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு முன்னே ஒரு 10 நாளைக்கு முன்னே தான் பாம்பு கடிச்சிச்சு. அதுக்கே என்னால் முடியல. இப்போ இது வேற. எனக்கு அரசு நிராகரி எதனா கொடுக்கணும், கட்டாயமா கொடுத்தாகணும். என்னால ஒண்ணும் முடியல. எவ்வளவு மரம்? 1 ஏக்கரா. எவ்வளவு நாளா பாதுகாத்தீங்க? 1 ஏக்கரா 500 மரம் 1 வருஷமா நாங்க பாதுகாப்பு பண்ணாங்க. இப்போ அதுல ஒண்ணுமே இல்லை. மொத்தமா சவனா சாஞ்சி காயும் உதவாது, எதுவுமே உதவாது. அது அரசு தான் நிராகரி எதனா இந்த புதிய அரசு எதனா கொடுக்கணும் நான் கோரிக்கை வைக்கிறேங்க.